உயர்திரு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மாணவ மாணவிகர் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின பொன்னாள். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. ஒரு காலத்தில் சுதந்திரம் என்பது இந்திய நாட்டு மக்களின் உரிமை போராட்டமாக இருந்தது. இன்று நாம் சுதந்திர காற்றை மிகவும் சுதந்திரமாக சுவாசித்து மகிழ்வுற்று இருக்கிறோம். இங்கு இன்று தன்னொளி வீசி பறக்கும் மூவர்ண கொடியினை பாருங்கள். காவி, வெண்மை, பச்சை வண்ணங்கள் ஏந்தி பட்டொளி வீசி பறக்கிறது பாருங்கள். நீல வண்ண அசோக சக்கரம் மத்தியில் சிரிக்கிறது. மூவர்ண கொடியை ஏற்றி வீர வணக்கம் செலுத்தி இன்று நாம் மரியாதை செலுத்துகிறோம். இனிப்புகள் வழங்கி இன்புற்று இருக்கிறோம். நமது வீர வரலாற்றை உணர்த்தி பறக்கும் தேசிய கொடியின் அழகை காணுங்கள். அதில் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரின் தியாகமும் மூச்சு காற்றும் அடங்கியிருக்கிறது. செக்கிழுத்து கசையடி வாங்கி அடிபட்டு உதைப்பட்டு மிதிப்பட்டு போராடி சிறை வாசம் அனுபவித்து ஏன் பல இன்னுயிர் தியாகங்கள் செய்து அப்பப்பா எத்தனை வழிகள், எத்தனை கொடுமைகள், எத்தனை தியாகங்கள், அத்துணையும் தன்னுள் அடக்கி வெற்றியின் சின்னமாக வீர தியாகிகளின் வியர்வை துளிகளின் வண்ணமாக அல்லவா நமது தேசிய கொடி பறக்கிறது. இங்கு கூடியிருக்கும் என் சக மாணவ மாணவியர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுதந்திர தின நன்னாளில் நாம் அனைவரும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவும், நமது தேசத்தை நமது உன்னத செய்கையினால் புதிய உயர்ந்த வழி பாதையில் கொண்டு செல்வதற்காகவும் தளராத உறுதிமொழி எடுப்போம். தாய்நாட்டை தரணியில் உயர்த்தி காட்டி பெருமை சேர்ப்போம் என்றும் உறுதிமொழி பூணுவோம். மறைந்த குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் கூற்றின்படி, ஒரு நாடு ஊழல் அற்றதாகவும் அழகான மனங்கள் கொண்ட நாடாகவும் மாற வேண்டுமானால் 3 முக்கிய சமூக உறுப்பினர்களே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக உணர்கிறேன். அவர்கள் தாய், தந்தை மற்றும் ஆசிரியர். ஆகவே இவர்களுடன் கைகோர்த்து கடமை ஆற்றுவோம் என்று இப்பொன்னான நன்னாளில் உறுதியெடுப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.